15ஆம் தேதி, ஜூலை 15ஆம் தேதி குரு பௌர்ணமி எங்களுடைய தலைமையகத்தில் பெங்களூரில் இருக்கும் விடுதியிலே முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான ஆன்மீக ஆராய்ச்சியை நடத்துகின்றோம். அது மைட்டோகாண்ட்ரியா நம்ம உடம்புல சொல்லுவோம். மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த செல் எனர்ஜி தான் நம்முடைய செல்ஸோட பேட்டரி மாதிரி, எலக்ட்ரிசிட்டி. அந்த செல் எனர்ஜி குறைஞ்சதுனால நம்ம உடம்புல கேன்சர் உட்பட முதுமை சார்ந்த எல்லா வியாதிகளும் வருகின்றன. அந்த செல் எனர்ஜியை ரேடியேஷன், கீமோதெரபி, எல்லா ட்ரக்ஸுமே 40% அதிகமாக்க முடியும். ஆனா தீட்சையின் மூலமாக ஒரு குண்டலினி சக்தியை, நம்ம உடம்புக்குள்ள குண்டலினி சக்தியை விடுவிக்கிறது மூலமாக அந்த சக்தியை மைட்டோகாண்ட்ரியா செல் எனர்ஜியை 1300% அதிகமாக்க முடியும். அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கின்றோம். அந்த அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியை மீண்டும் ஒரு முறை பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷனா பண்றோம். ஒஹாயோ யூனிவர்சிட்டி சார்ந்த ஒரு சயின்டிஸ்டும் ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி, எந்த டிபார்ட்மெண்ட், நியூரோ ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. நியூரோ ஃபீட்பேக் அதாவது பிரெயின்ல நடக்கிற மாற்றங்களை பற்றி கண்டறிகின்ற சயின்டிஸ்டுங்க. அப்புறம் ராஜீவ் காந்தி யூனிவர்சிட்டி சார்ந்த சயின்டிஸ்டுங்க. இல்ல பெங்களூர்ல. அப்புறம் இது வந்து ஒரு நாள்ங்க, 15ஆம் தேதி ஒரு நாள், அதாவது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி முன்னாடி பிரசன்ட் பண்றோங்க. அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, கலர் கலரா ரீலா விடுற. ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன், அத்தனையும் பொய்ய. தியானத்தில் இருப்பவர்களை குண்டலினி சக்தியின் மூலம் அந்தரத்தில் மிதக்க வைப்பதாக சவால் விட்ட நித்யானந்தாவின் ஆன்மீக நிகழ்ச்சி கேலி கூத்தாக முடிந்தது. ஆபாச வீடியோ குற்றச்சாட்டால் சரிந்து போன செல்வாக்கை சரி செய்ய நித்யானந்தா மேற்கொண்ட முயற்சி அவருக்கு எதிராகவே பூமராங்காக திரும்பியுள்ளது. அதிர வைக்கும் மந்திரங்கள், ஆட்டம் போடும் பக்தைகள். நித்யானந்தாவின் பிரதி ஆசிரமத்தில் நேற்று நடைபெற்ற குரு பூர்ணிமா விழா காட்சிகள் தான் இவை. தலையில் கிரீடம், கையில் வாளுடன் ரதத்தில் பவனி வந்த நித்யானந்தாவிற்கு பாத பூஜைகள் செய்து கற்பூரம் காட்டி வழிபட்டனர் பக்தர்கள். சிறிது நேரம் ஆசி வழங்கிய நித்யானந்தா புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக பக்தர்களை தன்னால் அந்தரத்தில் மிதக்க வைக்க முடியும் என்று சவால் விட்டார். குண்டலினியை எழுப்பி மந்திரங்களை ஓதி அவர் சைகை செய்ய எம்பி குதித்த பக்தைகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமா? சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த நடிகை ரஞ்சிதாவும் நித்யானந்தாவின் கட்டளையை ஏற்று அந்தரத்தில் மிதக்க முயற்சித்தார். ஆனால் தடுமாறி கீழே விழுந்த அவர் சிரித்தபடியே உட்கார்ந்து விட்டார். வெளிநாட்டு பக்தைகளுக்கும் இதே கதிதான். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல சிரித்த நித்யானந்தாவிடம் செய்தியாளர் ஒருவர் பதில் சவால் விட்டார். தன்னை இச்சோதனைக்கு உட்படுத்திக் கொண்ட அவருக்கு எந்த மாற்றமும் நிகழாததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செய்தியாளரை சமாளிக்க முடியாமல் திணறி போய்விட்டார் சாமியார். ஆபாச வீடியோ குற்றச்சாட்டுகளால் அதல பாதாளத்திற்கு சரிந்த செல்வாக்கை மீட்க நித்யானந்தா நடத்திய நாடகம் அவருக்கு எதிராகவே திரும்பியதுதான் உச்சக்கட்ட வேடிக்கை. எப்பா சாமி, போதும்டா ஓட்டது, ரீல் அந்து போச்சு.